ஒரு சூப்பரான டெக் கம்பெனி. ஆப்பிள், சாம்சங்க்கே வந்து டஃப் கொடுத்த கம்பெனி ஒரு டைமில. அந்த மாரி இந்த ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க ஆப்பரேஷன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினபிள் திங்க்ல தான் இருக்காங்க. ஸோ வந்து இது இவ்வளோத்துக்கும் காரணமும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஓனர் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ அத பத்தி தாங்க. ஓகேவா? ஒன் ப்ளஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எப்போ வந்து ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சதுன்னா, அந்த ஒன் ப்ளஸ் ஒன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அனௌன்ஸ் பண்ணிட்டு அது இந்தியாவில பெரிய லெவல்ல அவங்க லான்ச் பண்ணல. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து பெரிய நியூஸ் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர யூஸ் பண்ணிட்டு, கம்மி விலையில வந்து ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்ற ஒரு பிராண்டிங்கில அத லான்ச் பண்ணானுங்க. ஓகேவா? ஸோ வந்து நியூஸ் படிச்சப்பயே எனக்கு வந்து சூப்பரா இருக்கேப்பா! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அப்போ வந்து என்னோட ஸ்கூல் ரீயூனியன். அப்ப தான் நான் ஜாப்லாம் ஜாயின் பண்ண புதுசு. ஓகேவா? ஸோ வந்து ஸ்கூல் ரீயூனியனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து அந்த ஃபோன் வச்சிருந்தான். அவன் எந்த மாரி ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவன் வந்து ஒரு மாரி ஒரு ஸ்மார்ட்டான கீக்குங்க. ஓகேவா? இந்த 7த், 8த்துலேருந்தே அவனுக்கு ஃப்ரெண்டு. ஸோ வந்து அப்பயே பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல கம்ப்யூட்டர்லாம் அவங்க அப்பா வாங்கி குடுத்துருந்தாரு. ஸோ வந்து ஃப்ளைட் சிமுலேட்டரு, அப்புறமா ரோலர் கோஸ்டர் டைக்கூன் இந்த மாரி கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு வந்து அடுத்த நாள் எனக்கு ஃபுல் கதை சொல்லுவான். இது இப்படிலாம் ஆச்சுடா, நான் அப்படிலாம் போனேன், லேண்ட் பண்ணேன். அப்புறம் ரோலர் கோஸ்டர் டைக்கூன்ல அந்த இது கட்டுனேன், இது கட்டுனேன், தீம் பார்க் தின்னது. ஸோ அந்த மாரி ஃபுல்லா சொல்லிட்டுருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பயே அந்த கம்ப்யூட்டர்லாம் அவனுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்மார்ட்டான பையன். அவன் ஸ்டார்ட் அப்பு அப்ப அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தான் அவன் அப்பயிலேருந்தே. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் இருக்கும்ல. ஸோ வந்து ஹி நோஸ் ஹிஸ் டெக்னிக்கல்ஸ் டெக் ஸ்டஃப் அப்படின்ற மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஒருத்தன்ட்ட அந்த ஃபோன பார்த்தோனே எனக்கு வந்து, வாவ்! டேய் இது எப்புட்றா கிடைச்சது அவனுக்கு இந்தியால கிடைக்குதாடா? அப்படின்ற மாரி கேட்டேன். ஆமாடா கிடைக்கும். இன்வைட் தானே அது நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கிடைச்சிச்சு. வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு நான் வாங்கி அத யூஸ் பண்ணி பார்த்தா, சூப்பரா இருந்துச்சுங்க. ஓகே பரவாயில்லையே இருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், சரி நம்ப நெக்ஸ்ட்டு ஃபோன் வாங்குனா ஒன் ப்ளஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி எனக்கு அப்ப தோணிச்சு. என்ன ஆயிடுச்சு அப்புறம் சரி முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணுறது, அத பத்தி படிக்கிறது இது மாரியே தான் பண்ணிட்டு இருந்தேன் நானு. நான் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோனி ஃபோன்ஸ் தான் மோஸ்ட்லி வச்சிருந்தேன். சோனி Xperia Z வச்சிருந்தேன் அப்போ. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு, ஒன் ப்ளஸ் 2 லான்ச் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன் சொன்னேன்ல Z வச்சிருந்தேன்ட்டு. ஸோ இது மாரி நான் வருஷம் வருஷம் மாத்த மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒரு ஃபோன் வாங்குனா அது யூஸ் பண்ணிருவேன். நல்லதா ஒரு ஃப்ளாக்ஷிப் மாரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிருவேன். இதான் என்னோட இது ஸ்டைலு ஃபோன் யூசேஜில. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் 2 லான்ச் ஆகுது. நான் அப்போ தான் அந்த Z வாங்கி கொஞ்சம் வருஷம் தான், கொஞ்சம் மாதம் சம்திங் ஆயிருக்கு. ஸோ இப்பயே எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ரூம்மேட் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ஃபோன் வாங்கணுன்ற மைண்ட்ல இருந்தான். அவன வந்து அப்படியே ஃபுல்லா மண்டைய கழுவி, "டேய் இது செம்மையா இருக்குடா, வாங்கிக்கோடா வாங்கிக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன இது பண்ணி, அந்த இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு அவன ஒரு மாரி இது பண்ணிட்டேன். அவன் ஓகேடா ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிடைக்கிற மாரி நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசானில போய் அது அப்படி டக்குன்னு போட்டு ஆர்டர் வாங்கிட முடியாது. அதுக்கு இன்வைட் சிஸ்டம்னு இருந்துச்சு. வந்து நம்ம இன்வைட் சிஸ்டம்னா வந்து அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நம்ம சைன் அப் பண்ணிடணும். இந்த மாரி எனக்கு அந்த ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் கியூல நம்ம நிக்க வச்சுட்டு ஒரு இன்வைட் அனுப்பிச்சுருவாங்க நம்மளுக்கு. இதுதான் உங்க இன்வைட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கும் கிடையாது. நீங்க வந்து அந்த 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 இன்வைட் வந்து அந்த அத பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணாலோ, இந்த மாரி ஷேர் பண்ணாலோ இன்வைட் நீங்க பம்ப் ஆயிட்டே வருவீங்க நம்பர்ல. ஸோ என்ன பண்ணுறது, அங்கேருந்துட்டு என்னோட மித்த 2, 3 மெயில் ஐடி இருக்கும்ல, அதுக்கே அனுப்பிச்சிக்கிறது. ஷேர் கொடுத்து அதிலேருந்து சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணா தான் இது பம்ப் ஆகும். ஸோ வந்து இப்படியே இந்த மாரி சைன் அப் பண்ணி அத கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். நிறையாலாம் இல்ல. ஒரு 4, 5 ஐடி ஃப்ரெண்ட்ஸோடது இந்த மாரிலாம் பண்ணி சைன் அப் பண்ணி இது மாரி கொண்டு வந்துட்டேன். அதுவும் வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்வைட் அவைலபிள் ஆன உடனே அத கொண்டு போயிட்டு நம்ம அமேசானில போட்டு சம்திங் ஆர்டர் பண்ணணும். அது மாரி பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபோன் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்துச்சுங்க. ஒன் ப்ளஸ் 2 அது ஃபஸ்ட்டு வாங்கினது. நான் அப்ப அவ்வளோ டெய்லி பார்த்தது. ஓகேவா? வாங்கிட்டான் சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் 2 ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஸ்னாப் ட்ராகன் வந்து அந்த வருஷம் வந்து அவனுக்கு ப்ராசஸர்ல ஏதோ ஒரு இஷ்யூ. இந்த தெர்மல் இஷ்யூ வந்து இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஹீட் ஆகும் ஃபோனு. இந்த ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நல்லா பண்ணிடுவானுங்க ப்ராசஸரு. ஆனா வந்து சில வருஷத்துல மட்டும் அந்த மாரி ஏதோ ஒரு கோக்குமாக்கு ஆயிரும். இந்த இந்த இது சொன்னேன்ல, இந்த 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 ஜென்ரேஷன் ப்ராசஸரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 888ல ஆச்சு, 8 Gen 1ல ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே தான் ஆகும். ஓகேவா? அதை கரெக்டாக அதில் வந்து சிக்கிருச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரூம்மேட் டென்ஷன் ஆகிட்டான். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு, "டேய் என்னடா நீ நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு இந்த பிராண்ட் அந்த பிராண்டுன்னு நான் ஹீட் ஆகுது அதெல்லாம் ஆகுது" அப்படின்னா. "டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது ப்ராசஸரில் கொஞ்சம் அது இருக்குடா" அப்படின்னா. "அப்புறம் என்ன நான் வாங்க சொன்னேன்" அப்படின்னா. "டேய் இல்லைடா அந்த வருஷம் அதான ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், இது விட்டா மற்றதெல்லாம் மிட் ப்ராசஸர் தான்டா" அப்படின்னேன். "அதெல்லாம் தெரியாது, நீ ஹீட் ஆகுது என்ன பண்ணலாம் அப்போ" அப்படின்னா. "டேய் ஒன்றும் பண்ண முடியாதுடா, யூஸ் பண்ணுறா" அப்படின்ட்டு நான். ஸோ அவனும் யூஸ் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்கிட்ட அவன் ஃபோன் பேச கேட்காது விட்டான். ஸோ அது அப்படி போச்சா.
நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா OnePlus 3 வந்து ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் ஐ திங்க் 820 நினைக்கிறேன். 820 ப்ராசஸர் வச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூரியாசிட்டி ஆகிடுச்சு. எப்படி நம்மளுக்கு இந்த வருஷம் நம்ம எப்படி ஃபோன் மாற்றுற டைம் வந்துருச்சு, நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதை மாற்றி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OnePlus 3 வந்து லான்ச் கிட்ட வர டைமில் வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து பழைய இது மாதிரி 22,000 வராது, ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிட்ட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐயோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம பட்ஜெட்டோட அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. திங்க் 27,000-28,000 அந்த மாதிரி ப்ரைஸில் லான்ச் ஆச்சுங்க. லான்ச் ஆனோடனே நான் போயிட்டு இந்த பழைய சோனி ஃபோனை இது பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டு அது வாங்கிட்டேன். அது வாங்கினோடனே பார்த்திங்கன்னா அப்பா செம்மையாக இருந்துச்சுங்க அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. எப்படின்னா சும்மா நம்ம அப்படியே இது இருக்குது அது இருக்குலாம் சொல்ல, ப்ராப்பராக சொல்கிறோம் பாருங்களேன். அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு பிடிக்கும். நம்ம டெய்லி அதில் தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். உள்ள இருக்க சிப்பு கேமரா எல்லாமே ஓகே. பட் ஆனால் டெய்லி இன்ட்ராக்ஷன் நம்ம ஒரு மெனு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், இல்லை வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி அதுக்கு நேவிகேட் பண்ணி போகிறோம்ல. ஸோ அந்த விஷயமே பார்த்திங்கன்னா இதில் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணப்போ OnePlusன்னு ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன பண்ணிட்டானுங்க, அவனுங்க ஓஎஸ் பண்ணல, சைனோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடிங் கம்யூனிட்டி இருக்குது. அவங்களோட ஓஎஸ் வந்து இவனுக்கு வந்து அடாப்ட் பண்ணி நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட டீல் பேசிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி தான் வித்துட்டு இருந்தானுங்க ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து அந்த சைனோஜன் மாடலில் வந்து நிறைய இஷ்யூஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதை சரியாக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த டெவலப்பர்ஸ். அங்கே வந்து இவங்களுக்கு வந்து சரி இது இப்படி இவனுங்க இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டி நம்பிட்டு இருந்தால் நம்ம வந்து கம்பெனி நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து அப்போ தான் அவனுங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்தானுங்க. கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த OnePlus 3 ஜென்ரேஷனில் வந்து அது சூப்பராக ஆகிடுச்சுங்க. ஏன்னா அது பயங்கரமாக வந்து இருக்குங்க. எப்படின்னா இப்போ ஆண்ட்ராய்டு வந்து ஃப்ரீ தான் ஆக்சுவலாக, கூகுளோட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான் அது. ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டு இருக்குது அப்படின்னா இப்போ கூகுள் இப்போ ஃப்ரீயாக கொடுக்குற வெர்ஷன் வந்து வெனிலா ஆண்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் எந்த கஸ்டமைசபிலிட்டி பெருசாக நம்ம வந்து பண்ணிட முடியாது, யூஸராக பண்ணிட முடியாது. அந்த கம்பெனிஸ் அதை வாங்கி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து யூஸராக வந்து பெருசாக கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெனிலா ஆண்ட்ராய்டும் நம்ம வாங்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்சங்கோட டச் விஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ தான் அந்த ஒன் யூன்னு சொல்லியிருக்கானுங்க. அப்போலாம் வந்து இந்த டச் விஸ் தான், அது வந்து ரொம்ப ப்ளோட்டடாக இருக்குங்க. அதாவது தேவையில்லாத நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும், அஸ்தட்டிக்கே வந்து ப்ளீஸிங்காக இருக்காது. இதுக்கிட இவ்வளோ தேவையில்லாமல் எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ சாம்சங் மேலேயே வந்து பெருசாக விருப்பம் கிடையாது. அந்த ஃபோன்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இதெல்லாம் ஓகே ஃபீச்சர்ஸு சிப் செட் எல்லாமே சூப்பர். ஆனால் வந்து இந்த டச் விஸ்ன்ற ஒரு விஷயத்தினாலே நான் அந்த சாம்சங் பக்கம் போகாமல் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த OnePlus 3 வாங்கினோடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து செம்ம க்ளீனாக இருக்குங்க. அது அவனுங்க அந்த ரொம்ப பேசிக்காக அந்த வெனிலா ஆண்ட்ராய்டு சைடில் போய் விடாமல் அதை கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பானுங்க. அதே மாதிரி ஓவர் டூ பண்ணி டச் விஸ் சைடுக்கு போயிடாமல் இந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணானுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மெனு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அந்த ஃபாண்ட் செலெக்ஷன்லேருந்து அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. ஸோ என்னென்னா இவங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணதுனால அது நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ளூயிடிக்காக இருந்துருச்சு. அதனால தான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத் அப்படின்னு தான் அவனுங்க அதை டேக் பண்ணி அதை செல் பண்ணிருந்தானுங்க, மார்க்கெட்டிங் பண்ணிருந்தானுங்க. ஓகேவா? ஸோ வந்து இது இப்படி தான் வந்து என்னோடய OnePlus 3 ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்து இது ஃபஸ்ட் திங் அட்ராக்ட் ஆனது. செகண்ட் திங் வந்து நான் எதிர்பார்க்காம அட்ராக்ட் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த சார்ஜிங் தான். ஏன்னா சார்ஜிங்கில் போய் என்னடா இருக்குது, கரெக்டாக மாட்டி விட்டிங்கன்னா ஆக போகுது அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருக்கும் தோணும். ஆனால் அப்படி தான் நானும் இருந்தேன். அந்த பாயிண்ட்டில் அந்த ஃபோன் வாங்கினப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதில் தான் அந்த ஃபஸ்ட்டு இந்த டேஷ் சார்ஜ் அப்படின்ற ஒரு திங் வந்து நான் பார்த்தது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எதர் கரண்ட்டை கூட்டணும் இல்லை வோல்டேஜை கூட்டணும். ஓகேவா? இங்கே எல்லா பிராண்டும் என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு ஒரு 2 ஆம்பியர் மாதிரி வச்சுட்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அச்சீவ் பண்ணிருந்தானுங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த டேஷ் சார்ஜ் டெக்னாலஜியில் வோல்டேஜை ஸ்டேபிளாக வச்சுட்டு கரண்ட்டை கூட்டிட்டானுங்க. ஓகேவா? 5 ஆம்பியர் மாதிரி கூட்டிட்டானுங்க. கூட்டினோன்னே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு அப்படியே உள்ள அந்த மெயின் அந்த சார்ஜிங் இந்த கன்வர்ஷன் சர்க்யூட்டு அது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க, சார்ஜர் சைடுக்கு ஃபோனுக்குள்ளே வைக்காமல். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஃபோன் வந்து அந்தளவு ஹீட் ஆகாது மற்ற ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரி. அது ஓரளவு யூஸபிள் டெம்பரேச்சரில் இருக்கும், ஆனால் சார்ஜர் நல்லா ஹீட் ஆகும். ஏன்னா அது அந்த தெர்மலில் இங்கே ஆஃப்செட் பண்ணிட்டானுங்க. ஸோ வந்து அந்த ஃபோன் நீங்கள் நல்லா கேமரா யூஸ் பண்ணிட்டு இல்லைனா வந்து ஏதோ ஒரு கேம் ஆடிட்டே நீங்கள் சார்ஜ் போட்டால் கூட அது வந்து அது ஃபுல் ஸ்பீடில் சார்ஜ் ஆகும். ஏன்னா அந்த தெர்மல் இதெல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு இல்லை. ஸோ இதுக்கு வந்து நல்லா ஃப்ரீ ஓவர் ஹெட் இருக்குது அந்த இதுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது செம்மையாக இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு இது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் வந்து சார்ஜிங்ன்றதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான். இந்த சார்ஜிங் பற்றி பேசினா அதுவே ஒரு ஃபுல் எபிசோடே நான் பேசுவேன், அவ்வளோ பேசலாம் அதை பற்றி. அவ்வளோதான் பேசி போர் அடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனால் வந்து அது ஒரு சமத்திங், அது சார்ஜிங் பற்றி புரிஞ்சிச்சு, அது என்னால் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ OnePlus 3 வாங்கிட்டேனா, அது கேமராலாம் ஓரளவு ஆவரேஜ் தான். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓகே. நான் குடுக்குற விலைக்கு அது ஓகே அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ வாங்கிட்டு நான் கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம இது இருக்குல்ல 2, 3 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணிருவோம்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, அதே மாரி அது நல்லா 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 உழைச்சதுங்க. செம்மையா உழைச்சதுங்க. நான் நல்லா பயங்கரமா யூஸ் பண்ணுவேன். நான் கேம்லாம் ஆட மாட்டேன் ஃபோன்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா Twitter நிறையா யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, Facebook அப்போ தான் ஸ்டார்ட்டிங்கில இருந்துச்சுல்ல. அப்போ நான் தான் Facebook பேஜ்லாம் வச்சிருந்தேன். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சிருந்தேன் பேஜ்லாம். ஸோ தமிழ் பேஜ் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நல்லா அதுக்கெலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அப்புறம் நான் மெயினாக அந்த நிறையா படிப்பேன் இதில் ப்ரௌசரில் போய்ட்டு ப்ரௌசிங் பண்ணி படிக்கிறது நிறையா இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது யூசேஜே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக யூஸ் பண்ணேங்க. 3 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அது எண்ட் ஆஃப் த இது சைக்கிள் வந்துருச்சு. அது பேட்டரி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அது 2900 mAh 3000 mAh தான் பேட்டரி கொடுத்துருந்தானுங்க. ஸோ வந்து அது ரொம்ப வந்து 3.5 years ஆனால் டெய்லி 3 வாட்டி சார்ஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. சரி ஓகே இதுக்கு நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வேறு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கரெக்டாக OnePlus 7 லான்ச் ஆன டைம் அது. OnePlus 7 பார்த்தீங்கன்னாங்க, OnePlus-ஓட ஜென்ரேஷன்ஸ்லேயே பெஸ்ட் ஜென்ரேஷன்னா வந்து OnePlus 7 தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதுதாங்க அவங்களோட பீக் OnePlus. ஏன்னா அந்த ஆக்ஸிஜன் வாய்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்தாலும், அங்கே வந்து கரெக்டாக மெச்சூர் ஆகிடுச்சு நல்லா. அந்த OnePlus 7 கிட்ட வர்றப்போ பார்த்தீங்கன்னா, செம்மையாக பண்ணிட்டானுங்க அந்த OnePlus 7. அதுலேயும் 7லேயும் அவங்க 2 லான்ச் பண்ணானுங்க. OnePlus 7 நார்மல் OnePlus 7 ஒன்று, OnePlus 7 ப்ரோன்னு ஒன்று லான்ச் பண்ணானுங்க. ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமரா கட் அவுட் கூட இருக்காது. ஃபுல்லாக டிஸ்ப்ளேவாக இருக்கும் ஃப்ரண்ட்டில். கேமரா வந்து பக்கத்தில் அப்படி பாப் ஆகிட்டு மேலே வரும். நம்ம செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா. எனக்கு வந்து அந்த ப்ரோவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா வந்து அதுக்கும் இதுக்குமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்துச்சு. அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்கு அதே ப்ராசஸர் எதுக்கு நான் அதை கொடுத்து வாங்கணும், நான் இதுலேயே வாங்கிட்டு போயிடுவேனே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நல்ல வேல்யூ ஃபார் மணி இருந்ததுனால நான் இந்த நார்மல் 7 வாங்கிட்டேன். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரிங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு 7 வாங்கிட்டேன். அது 32,000 சம்திங் அந்த டைமில். ஓகேவா? ஆஃபர் அப்படிலாம் ஞாபகம் இல்லை. அதுதான் அதோட ஸ்டிக்கர் ப்ரைஸு. ஸோ அதை வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் ஓவர் த மூன் செம்மையாக இருக்குவா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த OnePlus 3லேருந்து அதே அட்வான்டேஜஸ் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடும். ஸோ வந்து டிஸ்பிளேவே நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நாச் இருக்கும். பட் ஓகே அதெல்லாம் ஓகே இல்லை. OnePlus 3ல சொல்லியிருந்தேன்ல கேமரா வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்தீங்கன்னா OnePlus 7லேருந்து சூப்பராக பண்ணிட்டானுங்க. அதாவது வந்து ஐஃபோன் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் வந்து டீசெண்டாக இருக்குங்க. ரொம்பவும் நல்லா பண்ணிட்டானுங்க 3 கம்பேர் பண்ணுறப்ப. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Gcamனு ஒரு மாட் இருக்குதுங்க. ஏன்னா இந்த டெக்கு கொஞ்சம் நோண்டுறவங்களுக்கு தெரியும். என்னன்னா வந்து ஒரு 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 டெவலப்பர் இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான் அந்த கூகுள் பிக்சலில் வந்து அந்த கேமரா செம்மையாக இருக்கும்ல. ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி Gcamனு ஒரு மாடு பில்ட் பண்ணிட்டான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பில்ட் பண்ணி அது எல்லா ஃபோனும் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணிட்டான். ஸோ என்னன்னா வந்து அதை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகிடுங்க. அதாவது நார்மலாக இருக்கிறதோட அந்த கூகுள் பிக்சல் எடுத்தால் எப்படி வருமோ அதோட ஒரு 95% அது கிட்ட கொண்டு போயிடலாம் நம்ம அந்த இமேஜ் குவாலிட்டியை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக விஷயம் பண்ணிட்டானா பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் OnePlus 7ல். இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா யூஸ் பண்ணுறது எடுக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸே OnePlus 7 எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த லாஸ்ட் 1 இயர் கிட்ட வர்றப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து தான் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு OnePlusல. என்னென்னா வந்துங்க இந்த OnePlus வந்து பார்த்திங்கன்னா தனி கம்பெனி கிடையாது. அவங்க வந்து ஓப்போவோட ஒரு சின்ன ஆஃப் ஷூட்டுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன சப்சிடரி தான் வந்து OnePlus. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த OnePlus 7 நான் யூஸ் பண்ணுற அந்த எண்ட் டைம்லாம் வந்து அது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓப்போ கண்ட்ரோலில் போயிடுச்சு. எப்படின்னா வந்து இந்த OnePlus வந்து ஃபோன் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து 2 பேருங்க. பீட் லவ்னு ஒருத்தர், கால் பேன்னு ஒருத்தர். ஓகேவா? இல்லை பீட் லவ் தான் வந்து மெயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. கால் பே அப்புறமா போய் அவர் கூட ஜாயின் ஆனவர். ஓகேவா? என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ வருஷமாக வந்து இருந்தப்போ வந்து இந்த பீட் லவ் வந்து பேக் ஆஃப் த இது தான் பார்த்துட்டு இருந்தார். அதாவது வந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து கரெக்ட் பண்ணுறது, அப்புறமா வந்து அந்த சப்ளை செயின் இது மாதிரி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். மெயின் பிராண்டோட ஃபேஸாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால் பே அப்படின்ற ஒருத்தர் தான். ஓகேவா? அவர் தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பிளான்லேருந்து அந்த ஃபோன் வந்து எந்த கண்ட்ரியில் எப்போ லான்ச் ஆகணும் அது எல்லாத்தையுமே வந்து அவர் நீட்டாக பிளான் பண்ணி அதெல்லாம் அந்த ஃப்ரண்ட் எண்டு அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஓகேவா? ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த OnePlus 7 லான்ச் ஆகி ஒரு 1 இயர் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த OnePlus நாட் அப்படின்ற ஒரு சீரீஸை லான்ச் பண்ணாங்க. அந்த நாட் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து OnePlusல வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் விட்டது அப்போ தான். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து அவனுங்க எப்போவுமே அந்த ஃப்ளாக்ஷிப் சிப் தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஸ்னாப்ட்ராகன் அந்த 8 சீரிஸ் ப்ராசர் சிப் தான் யூஸ் பண்ணுவானுங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்னாப்ட்ராகனோட அந்த பட்ஜெட் சீரிஸ் சிப் ஒன்று போட்டு அவனுங்க கம்மி ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணது வந்து அந்த OnePlus நாட் சீரிஸ் தான். அதுவே அந்த மார்க்கெட்டிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. அதாவது அந்த நாடே பார்த்திங்கன்னா திஸ் வே நாட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஏரோ மார்க்லாம் போட்டு ஸோ அந்த மாதிரி தான் அவனுங்க
அந்த மார்க்கெட்டிங் கம்பெனியாக பண்ணியிருந்தானுங்க. இந்த நார்டிக் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி அந்த ஐஸு அந்த 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 தீமில் பண்ணியிருந்தாங்க. அதே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஆயிடுச்சு, அதான் வந்து அவர் கால்பே வந்து அந்த கடைசி இந்த வருஷத்தில் அவர் பண்ண அந்த சூப்பர் கம்பெனின்னா அதுதான். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்பே வந்து கம்பெனி விட்டுட்டு போயிட்டார். அதெல்லாம் அந்த நியூஸ் தான் எனக்கு வந்து அப்படியே இடியிறங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன திடீர்னு நல்லா பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் வந்து அவங்க இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க யூசர்ஸை மட்டும் கேப்சர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. யூஎஸ் ஆகட்டும், யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து அவங்க நல்லாவே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நம்ம கண்ட்ரி மாதிரி கிடையாதுங்க. அது வந்து இப்போ நம்ம ஃபோன்லாம் வாங்குறோம் அப்படின்னா சிம் கார்டு ஜஸ்ட் கடைக்கு போய்ட்டு ஒரு ஜியோ சிம்மோ ஏர்டெலும் வாங்கிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் வந்து அன்லாக்டு சிம் ஃபோன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சிம் வேணால் வாங்கி போட்டுக்கலாம் அதில். ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக்டும் இருக்குது. ஆனால் அவங்க மெயின் மேஜர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த அந்த கெரியர் கூட டைப் பண்ணி தான் அந்த ஃபோன் லான்ச் ஆகும். அது லான்ச் ஆகிறதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கெரியரோட கடையில் போய் தான் நம்ம ஷாப்ஸில் தான் வாங்கிக்க முடியும். ஓகேவா. ஸோ வந்து இப்போ AT&T அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி போயிட்டு நம்ம அந்த ஃபோனை வாங்கினா இப்போ நம்ம ஃபோனுக்கு தனி EMI, ஃபோன் பில் தனி அப்படி கிடையாது. அது வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே பில்லாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. மாதம் மாதம் நம்ம 2 வருஷத்துக்கு கட்டணும். கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுருவாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மெயின் அங்கே. ஸோ அப்படி இருந்ததுனால என்னென்னா ஒரு புது பிராண்டால் போயிட்டு அங்கே யூஎஸில் வந்து இது பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒரு அந்த கம்பெனி கூட போய் அவங்க டைப் பண்ணி அவனுங்க வந்து இவங்களை நம்பி இத்தனை வால்யூம் கொடுத்தா தான் வந்து அங்கே லான்ச் ஆக முடியும். அதனாலவே பார்த்திங்கன்னா வந்து ஆப்பிள், சாம்சங்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி வருஷமாக இருக்கனால வந்து அவங்களுக்கு அந்த இது கொடுத்துருவான் அப்போவுமே அந்த நெட்ஒர்க்ஸு. ஆனால் வந்து இவன் பார்த்திங்கன்னா ஒரு புது கம்பெனி போயிட்டு அங்கே பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதையுமே பார்த்திங்கன்னா இவன் OnePlus வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ டிமாண்ட் அதுக்கு அந்த டைமில். ஏன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் சூப்பர். அது மாதிரி அந்த ஒரு கம்மி ப்ரைஸில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வச்சு ஒரு டீசெண்டான கேமரா வச்சு இருக்க ஃபோன் அப்படின்ற அந்த ப்ரொப்போஷனே வந்து சூப்பர் இல்லை. அதனாலே பார்த்திங்கன்னா வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருந்தனாலே வந்து அவனுங்க உடச்சிட்டு நல்லா உள்ளே போயிட்டாங்க யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ளே. அப்படி போயிட்டு இருந்த அந்த மாதிரி வந்து அவங்க பீக் டைமுங்க அது அந்த நாடு அதெல்லாம் அந்த டைமில். ஓகேவா. பீக் டைமில் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு நியூஸ் கால்பே வந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தோன்னே வந்து பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என்னவாக இருக்கும், எதுக்காக திடீர்னு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன அவர் போனாலுமே என்ன இப்போ பீட் லவ் இருக்கார்ல, அவர் வந்து இன்னொரு CEO இல்லை. சரி அவர் எப்படி இருக்கார்ல அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் அப்படியே மனசு தேத்திக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பொய் ஆக்கிடுச்சிங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு பீட் லவ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் ஓஎஸையும் கலர் ஓஎஸ் கோட் பேஸையும் நாங்கள் இணைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இதை லான்ச் சொல்லிட்டாரு. ஒரு நியூஸ் வந்துச்சு. அவர் வந்து டிசைட் பண்ணி விட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. அது வந்து இப்போ ஓப்போவோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அது. ஓகேவா. அதுதான் எனக்கு கலர் ஓஎஸ் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்து கலர் ஓஎஸு அப்புறமா வந்து M8 ஒரு ஓஎஸ் நேம் இருந்துச்சு. அது அப்புறமா விவோவோடது ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குங்க. அதாவது நிறைய எல்லா ஃபீச்சரும் இருக்கும். IR ரிமோட் எல்லா ஃபீச்சரும் கொட்டி வச்சுருப்பானுங்க போட்டு. ஆனால் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்காது. அதுதான் விஷயம். இப்போ வந்து நம்ம ஒரு டெக் இருக்குன்னா அது வந்து என்னென்ன தேவையோ அது இருக்கணும். நீங்கள் கொண்டு வந்து குப்பை மாதிரி எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணு அப்படின்னா வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு, அதாவது நிறையா சாப்பாடு இலையில் கொண்டு வந்து ரப்பி வச்சுட்டா நம்மளுக்கு சாப்பிடவே தோணாதில்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிரும் அந்த இது கலர் வாய்ஸ் பார்க்குறப்போ அந்த டைமில். ஸோ வந்து இது கூட ஏன்டா போய் ஒரு இவ்வளோ சூப்பராக தூய இதாக இருக்குது ஆக்சிஜன் வாய்ஸ், இதை கொண்டு போய் ஏன்டா அங்கே லிங்க் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே நான் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கப்போயே வந்து பார்த்திங்கன்னா அந்த OnePlus 7 அந்த எண்டு டைம் கடைசி வந்த ஒரு வருஷம்லாம் பார்த்திங்கன்னா கலர் வாய்ஸோட மெர்ஜ் ஆகி தான் அந்த அப்டேட்லாம் வந்துச்சு. அந்த ஃபியூச்சர் வாய்ஸ் அப்டேட்லாம் அதனாலே நான் பண்ணாமே வச்சுருந்தேன் ஒரு 6-7 மாதத்துக்கு. அது சரி அப்டேட் எது வந்தாலும் பண்ணிடவே கூடாது, இந்த கடைசி ஆக்சிஜன் வாய்ஸ் தான் இது விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வச்சுருந்தேன். பண்ணாமே வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில அதெல்லாம் சொல்ல தெரியுமா, ஓஎஸ் அப்டேட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப தொந்தரவாக இருக்கும். சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி விட்டதும் பார்த்திங்கன்னா ஐயோ அது எதிர்பார்த்தாலும் ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா பழைய மாதிரியும் இல்லை. அது 2 கட்டானா இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னா அந்த இவர் இருக்கார்ல இப்போ கௌதம் மேனன் இருக்காருன்னா அவருக்கு எந்த மாதிரி மாடல் எடுக்க தெரியும், கிளாஸியாக அந்த மாதிரி எடுக்க தெரியும். அவரை கொண்டு போய் நீ வந்து கமர்ஷியலாக சிங்கம் மாதிரி ஒரு படம் எடு, சிறுத்தை மாதிரி ஒரு படம் எடு அப்படின்னா ஒரு 2 கட்டாம் படமாக எடுக்காரு தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த இது ஒரு நல்ல ஓஎஸை கொண்டு போய் அதோட மெர்ஜ் பண்ணி ஒரு 2 கட்டாம் இதாக கொடுத்துட்டானுங்க அந்த ஆக்சிஜன் ஓஎஸை. சரி அங்கேயே நான் முடிவு பண்ணிட்டேன். சரி அவ்வளோதான், இது வந்து இனிமேல் நம்ம அந்த OnePlus கிட்டே போகக்கூடாது. ஏன்னா வந்து அதில் மெயின் செல்லிங் பாயிண்ட்டே அந்த ஆக்சிஜன் வாய்ஸ் தான். அதையே நீங்கள் இப்படி போட்டு இது பண்ணி வச்சுருக்கீங்க, கொத்துக்கறி ஆக்கி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து
இது எனக்கு மட்டும் இந்த ஃபீல் கிடைக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா, குளோபலாகவே பார்த்தீங்கன்னா வந்து உணர ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இது யார் உணர ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப அந்த எந்தூசியாஸ்ட்டாக இருக்காங்க தெரியுமா? அந்த டெக்கில அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது, சரியில்லையே அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் வந்து இப்ப நம்மளுக்கு முன்ன தோணிட்டு இருக்கும். இது பப்ளிக் நாலேட்ஜ் ஆறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் நெட்ல படிப்போம்ல, இது ஏன் இப்ப இருக்குன்ட்டு. அப்ப பார்த்தா அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருப்பானுங்க. அது அதுக்குன்னு அந்த கம்யூனிட்டில இருக்கும் தெரியுமா? ரெட்டிட்ல. ஸோ அங்க போயிட்டு நான் படிக்கிறப்போ வந்து, ஓ! இது நம்ம மட்டும் இல்ல, இது எல்லாருக்குமே இந்த மாரி தான் தோணிட்டு இருக்கு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இது எப்போனா இந்த 2022, 23 அந்த டைம்லங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லேயே நம்மளுக்கு வந்து வி கேன் சி த கிரவுண்ட் ஷிஃப்டிங் நம்மளுக்கு கலக்கில இது மாதிரி ஒரு நல்லா இது பண்ண கம்பெனி வந்து இப்படி ஷிஃப்ட் இது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் சாம்சங்லாம் வந்து ஒரு ப்ரீமியமாக போயிட்டானுங்கள. ஆனால் அந்த அந்த ஓரளவு எல்லோரும் வாங்கக்கூடிய ரேஞ்சில் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க பிராண்ட் இவனுக்கு தான் குளோபலாக. ஆனால் அது இப்படி வந்து போகுதே நமக்கு கண்ணு முன்னாடியே வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு, அவனுங்க அதே மாதிரிங்க அந்த அந்த எந்தூசியாஸ்ட்லாம் கொஞ்சமாக வெளியே போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபோன் விட்டானுங்க. 8 வந்துச்சு, 9 வந்துச்சு, 10, 11 விட்டுக்கிட்டே தான் இருந்தானுங்க வருஷம் வருஷம் ஃபோனு. ஆனால் என்னென்னா வந்து அந்த பழைய எக்ஸைட்மெண்ட் வந்து அதில் இல்லவே இல்லை. அது காணாமே போயிடுச்சு. அது எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா OnePlus 5, 6, 7லாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது ஒரு ஹைப் பில்ட் ஆகி நல்லா அது வரும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது அந்த ஹைப்புன்றதும் வந்து பெருசாக இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெருசாக இருக்காது. அந்த அந்த போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணால் சரி ஓகே ஒன்றுமே விட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு அந்த அதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா அதோட இது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதாவது 8ல் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, 9ல் கொஞ்சம் குறைஞ்சது, 10ல் கொஞ்சம் குறைஞ்சது. இந்த மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதோட இது குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வில் கம்மிங் டு டுடே நவ். இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் தே ஆர் நாட் தேர், தே ஆர் டன். அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டில் தே ஆர் டன், ஆஸ்திரேலியாவில் தே ஆர் டன். இந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் தே ஆர் டன், தே ஆர் க்ளோஸ் த பிஸ்னஸ், தே கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த மார்க்கெட், எக்ஸிட்டட் த மார்க்கெட். எக்ஸிட்டிங் கூட இல்லை, எக்ஸிட்டட் த மார்க்கெட். ஓகேவா? ஏன்னா சேல்ஸ் நம்பர்ஸ் கம்ப்ளீட்லி டெட் எல்லா கண்ட்ரிலையும். இப்போ அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரியில் மட்டும் தான். வேர்ல்டு பூரா இந்த இதுலேருந்து போய் 2 கண்ட்ரியில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைனா வந்து அவங்க வந்து எப்போவுமே சூப்பருங்க. அவங்க சைனா மார்க்கெட்டில் வந்து அவங்க ஏன்னா சைனா மார்க்கெட்டில் வந்து அவங்க ஆக்சிஜன் வாய்ஸ்ன்றதை ஃபஸ்ட்லேருந்தே கொண்டு வரல. ஃபஸ்ட்லேருந்தே அவங்க கலர் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க சைனா மார்க்கெட்டுக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அது பெருசாக ஷிஃப்ட் தெரில அந்த பீப்புளுக்கு. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து எங்கேயோ அந்த மார்க்கெட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லாத கண்டிஷன் தான் வந்துருச்சு. ஏன்னா ஃபோன் இப்போ கூட ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. N6 ஏதோ லான்ச் பண்ணிருந்தானுங்க. ஒரு டேப்லெட் கூட லான்ச் பண்ணானுங்க ரீசெண்டாக. சூப்பர் டேப்லெட் அது, ஸ்பெக்வே சூப்பர். ஆனால் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் நம்பர்லாம் வந்து இந்த ஜிஎஸ்எம் அரினால போடுவானுங்க. இந்த வருஷத்தில் இது இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிச்சு இந்த ஃபோன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வரவு செலவு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம். கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அவ்வளோதான். அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத ப்ராஃபிட்டுங்க கம்பேர் பண்ண போனால். ஸோ என்ன சொல்லுவேன், இப்போ கூட ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராஃபிட் நியூஸ்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லா நியூஸ் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. OnePlus ஐ திங்க் தேர் டன், இன்னும் இந்தியாவில் பேக்கப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டானுங்க. அவனே அவனுங்க OnePlus ஒன்றே அதுக்கு இது பண்ணி இல்லை நாங்கள் இந்தியாவிலேருந்துலாம் போல, இது எங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயின் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஏதோ சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்கானுங்க. இது ஏன்னா என்ன எங்கே ஆகும் என்ன முடியும் யாருக்குமே தெரியாது. நான் போய் இன்றைக்கி ஒரு OnePlus ஃபோன் வாங்கினா இல்லை OnePlus டேப்லெட் வாங்கினா அப்படின்னா வந்து டவுட்டு தான். ஏன்னா அந்த கம்பெனியோட லாங்குவிட்டி நம்மளுக்கு தெரியாத டைமில் போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது, இப்போ சப்போர்ட்டு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து யூஸ்வலி வந்து அந்த மாதிரி கடை மூட போகிறாங்க அப்படின்னா சப்போர்ட் கிடைக்காம போய்டும். ஃபஸ்ட் திங் அதுதான் எல்லோரும் பயப்படுவாங்க. ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா அவன் தானே ஓனர். இதுக்குமே ரியல்மிக்கும் அவன் தான் ஓனர், ஓப்போக்கும் அவன் தான் ஓனர். ஸோ என்ன பண்ணிட்டானுங்க, இப்போ நீங்கள் வாங்கினாலுமே வந்து நீங்கள் இங்கே எல்லாத்துலேயும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது அஃபிஷியலாகவே சொல்லிட்டானுங்க, நாங்கள் எல்லா OnePlusஓட சர்வீஸ் சென்டரையும் மூடுறோம், நீங்கள் வேணால் வந்து நீங்கள் ஓப்போவோட சர்வீஸ் சென்டர்லையோ ரியல்மி இதுலையோ போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஆக்சிஜன் வாய்ஸை கம்ப்ளீட்டாக நாங்கள் கில் பண்ணிட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக கலர் வாய்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டானுங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. இது வந்து எங்கேயோ இருக்க வேண்டிய கம்பெனி வந்து இப்படி ஆயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த மெயின் 2 ஃபவுண்டர் இருந்தாங்க தெரியுமா? கால்பே சொன்னேன், பீட் லவ் சொன்னேன்ல. அந்த கால்பேன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூப்பர். ஏன்னா வந்து அவர் தான் அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த கம்பெனி தான் சொன்ன தெரியுமா? அவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ அதுலேருந்து குவிட் பண்ணிட்டு வெளியே வந்து நத்திங் ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். அவர் தான் நத்திங் கம்பெனியோட ஃபவுண்டர் CEO அவர் தான். நத்திங்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா டீசெண்டாக பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்கில் இந்த OnePlus இந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் வந்து இப்போ இருக்க அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் வந்து நல்லாவே அவங்களுக்கு ஒன்றும் ஒரு இடம் இருக்குது இப்போது. ஸோ வந்து அவர் வந்து ஓரளவு அப்படியே செட்டில் ஆகிட்டார். பீட் லவ் கதை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அவரோட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தான் OnePlusஓட ஃபவுண்டர். ஓகேவா? அவரோட கிராஃபியும் OnePlusஓட கிராஃபியும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க தெரியுமா? அங்கேருந்து OnePlus டவுன் ஆக ஆரம்பிச்சது. அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus கிராஃப் வந்து இப்படி குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இவரோட கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அந்த ஓப்போக்குள்ளே OnePlusன்ற சின்ன டிவிஷனுக்கு ஹெட்டாக இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மொத்த கம்பெனிக்கு அவர் தான் CEO அந்த நிலைமையில் இருக்கார்.
படிப்படியாக இந்த ஒன் ப்ளஸ் இறங்க இறங்க இவர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்போக்கு ஹெட் ஆக்குனாங்க, அப்புறம் இன்னொரு ஹெட் ஆக்குனாங்க. இந்த மாதிரி வந்து அந்த அந்த கம்பெனியில் மேலே போய் வந்துட்டுருக்காருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் ஃபவுண்ட் பண்ணி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் ஷேடோ ஆஃப் த பாஸ்ட் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இது வந்து இது மாதிரி நான் ஒரு விஷயத்த இது ரொம்ப ஒரு வியர்டான விஷயங்க. ஏன்னா, இது மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. எங்கேயுமே நம்ம பார்க்கவும் மாட்டோம். அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட அவன் போயிடல. கம்பெனி தான் இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது மாதிரி வந்து ஒரு வியர்டான திங் வந்து இங்கே மட்டும் தாங்க நடக்கும். ஏன்னா, மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்குது, சூப்பராக நடக்குது அப்புடின்னாவே வந்து ஏதோ ஒன்று நடந்துரும்ல சனி மேலே, அந்த மாதிரி தான் ஆச்சு இது ஆக்சுவலாக. ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குது அதில. ப்ரைஸும் பர்ஃபெக்ட்டா இருக்குது. ஓஎஸும் பர்ஃபெக்ட்டா இருக்குது. சப்ளை செயினும் பர்ஃபெக்ட்டா இருக்குது. அது லாங்கிவிட்டி இருக்குது அந்த இதில. ஸோ பேசிக்காக வந்து அதில் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குது. ஆனால் வந்து ஏதோ நடக்கணும்ல, அதான் நடந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த கால் பேசணும்ல, அவர் அந்த ஒன் ப்ளஸ் விட்டு வந்துட்டார், நத்திங் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்ட் இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும் அந்த டைம். ஓகே, அந்த அப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வந்து அவர் கேட்குறாங்க, நிறையா ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இன்டர்வியூ, அதில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் ஓப்போலேருந்து வந்துட்டீங்க, நீங்கள் அங்கேயே இருந்திருந்தால் வந்து உங்கள் கரியர் க்ரோத் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல, இதுக்கு ஒரு புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களோட ஃபியூச்சரை நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் கேட்டது கரெக்டான கொஷின் தான், அங்கே இருந்திருந்தேன்னா வந்து என் க்ரோத் வேறு லெவலில் போயிருக்கும். ஆனால் என்னென்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்போன்ற அந்த கம்பெனி இருக்குல்ல, அது வந்து அது பேரண்ட் கம்பெனி கிடையாது. அதுக்கு மேலே இன்னொரு கம்பெனி இருக்குது, பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்போ கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறமா வந்து விவோ கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க தான் மெயின் ஓனர். ஓகேவா? அந்த பிபிகேன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பெரிய பெரிய ஃபேமிலி கம்பெனி இருக்கும் தெரியுமா, ரிலையன்ஸு, டாட்டா, அம்பானி இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அது வந்து ஒரு ஃபேமிலி வந்து வச்சுருக்க கம்பெனி அது. ஸோ வந்து அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எப்போவுமே. ஸோ வந்து அந்த மாதிரி இந்த கம்பெனியில் என்னோட இனோவேஷனை என்னால் காட்ட முடியல. ஸோ வந்து ஐ திங்க் ஐ ஆம் டன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஃபவுண்டர்ஸ் இல்லை, அந்த மெயின் கம்பெனியோட அந்த ஃபேமிலி இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க ஃபவுண்ட் பண்ண அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மெயினாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அவங்க பிராண்ட்ஸை தான். ஏன்னா வந்து ஓப்போவில் அவங்க கண்டுபிடிச்ச பிராண்டு, அவங்க கொண்டு வந்த பிராண்டு. ஓகேவா? ஸோ வந்து அது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஷூட் மாதிரி இருக்க பிராண்ட் வந்து முன்னாடி வருது அப்படின்னா, அது வந்து செமையாக வின் பண்ணாலுமே நாளைக்கு வந்து அது கிரெடிட் யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, கால்பேக்கோ இல்லை பீட் லவ்க்கோ தான் போகும். அவங்களுக்கு போகாது. ஏன்னா வந்து அவங்க ஜஸ்ட் நீங்கள் ஏன்னா பணம் போட்டிங்க அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே நீங்கள் ஓப்போ வின் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு கெத்து அவங்களுக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க டவுன் பண்ணுறதுன்றோட இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது டீசெண்டாக சொல்லணும்னா வந்து டவுன் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடாது. அதை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஓப்போ பக்கம் திருப்பிட்டாங்க ஃபுல்லாக. திருப்பிட்டு இதை வந்து அப்படியே டல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆனதுனால இது வந்து இப்போது ஓப்போவும் அப்படியே அடித்து உடச்சிட்டு மார்க்கெட்டை போனதும் கிடையாது. ஏன்னா ஓப்போக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் 5 வருஷம் ஆனாலும் சரி, அது வந்து ஒன் ப்ளஸோட அந்த 7 டைமில் அந்த பீக் அளவுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஓப்போவோட பிராண்ட் வேல்யூ. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து செட் ஆகிடுச்சுங்க. ஓப்போனா வந்து என்ன இருக்கும்போ அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது பிராண்ட் வேல்யூ. ஸோ வந்து அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் யூஎஸ் மார்க்கெட்டில் போய் ஒருத்தனை ஐஃபோனுக்கு பதிலாக நீ ஓப்போ வாங்க வை அப்படின்னா அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஏன்னா பிராண்ட் புல்லுன்றது ரொம்ப கஷ்டம், உடச்சிட்டு போய் வாங்க வைக்கிறது. இப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் சும்மா தூங்கிட்டு இருப்பானா. இப்போ சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வே கொண்டு வந்துட்டான். ஆப்பிள் பார்த்திங்கன்னா வந்து அஃபோர்டபுள் ஃபோன்ஸ் வந்துச்சு அவன் ப்ரைஸில். இப்போ போனால் ப்ரோ தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாதுல்ல. ஸோ நம்ம ஐஃபோன் இருக்குது, அது வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற பிராண்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இந்த கேப் வந்து யூஸ் பண்ணிட்டானுங்க. இவங்க இந்த ஆடிட்டு இருந்த டைமில் வந்து மற்றவங்க நல்லா உள்ளே வந்துட்டானுங்க. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் இட் பிகேம் லைக் ஷெல்லும் இல்லைங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயம் ஆக்சுவலாக. அதுவும் அந்த ஒன் ப்ளஸ் ஃபேனாக இருந்துட்டு ரொம்ப வருஷமாக இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேலே அது ஃபேனாக இருந்துட்டு இப்போ வந்து அது இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கே அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ அதாங்க, இது நான் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சேங்க. ஏன்னா இது ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா வந்து இது சைக்காலஜியிலே வச்சு பாருங்களேன். இப்போது நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, சம்திங் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் தான் வந்து அந்த ரூம்லேயே வந்து ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் இந்த ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கீங்க. ஆனால் வந்து ஒருத்தன் சொல்கிறான், நீ வந்து ஸ்மார்ட்டாக இருக்காத, நீ ஆவரேஜாக இரு போதும் எங்களுக்கு, இந்த ரியல்மி மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி நீ ஆவரேஜாக இரு போதும் அப்படின்னா அது எப்படி நம்ம எடுத்துப்போம், நம்ம தெரிலல்ல. ஸோ வந்து அதே தான் ஆச்சு இவங்களுக்கும். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடுக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ அதை யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். பை.